வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு 10 நிமிடத்தில் இட்லி மாவு போண்டா எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கங்க. ஒரு அரை கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி சீவல், ஒரு 3 பச்சை மிளகாய் பொடி கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துங்க. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. உப்பு இட்லி மாவில் நான் சேர்த்துருக்கேன், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு இட்லி மாவில் உப்பு சேர்க்காம வந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம எப்படியும் போண்டா போடுங்க பார்த்தீங்களா, அந்த பதத்தில் பிசைஞ்சிக்குங்க. இந்த பதத்தில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக போண்டா போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சேர்ந்துச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா சேர்ந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துப்போம். இருக்குத்தி இதே போல போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.